உங்களுக்கு ஒரு வெஜ் டிஷ் கொடுத்துருக்கேன். அது தேங்காய் பால் சாதம். பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த தேங்காய் பால் சாதம் பாஸ்மதி ரைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது கூட சிக்கன் கிரேவி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உதிரி உதிரியாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் போதுங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 7 பச்சை மிளகா நடுவில் கீரி, ஒரு கைப்பிடி புதினா, நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரை தக்காளி ஃப்ளேவருக்காக மட்டும் எடுத்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதையும் இதில் சேர்த்துட்டு 2வது தேங்காய் பால் அதை இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா கொதிச்சு வர்றப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட எம்மியான தேங்காய் பால் சாதம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலோட அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து குக் பண்ணுங்கள்.